தூங்காமல் இருக்கிறதுல என்ன ஆபத்து? நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்கும் பேசிக் ஒன்று இருக்குது. அது என்னன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? அதை சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா தூக்கம். இதை சாதாரணமாக நினைக்காதீங்க. நிறைய பேர் நைட் ஆச்சுன்னா போதும் பெட்டில் படுத்துக்கிட்டு தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு செவுத்தில் ஓடுற வாட்சை பார்த்துட்டு நாளைக்கு எப்படி எந்திரிக்கிறதுன்னு டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருந்தால் கரெக்டான வீடியோவை தான் கிளிக் பண்ணி வந்திருக்கீங்க. தூக்கம்ங்கிறது ஏதோ ஒரு ஆடம்பரம் இல்லைங்க. அது நம்ம உடம்புக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. ஆனால் இந்த பரபரப்பான உலகத்தில் நிம்மதியாக தூங்குறதே ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. இதை நினச்சி நீ ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த வீடியோவில் உங்கள் மூளையை கூல் பண்ணி சும்மா நிமிஷத்தில் உங்களை டீப் ஸ்லீப்புக்கு கூட்டிகிட்டு போகிற சில சயின்ஸ் பேஸ்டு டெக்னிக்ஸை தான் பார்க்க போகிறோம். இது மிலிட்ரி வீரர்களில் இருந்து ஸ்லீப்பிங் எக்ஸ்பர்ட்ஸ் வரைக்கும் பயன்படுத்துகிற உண்மையான டெக்னிக்ஸ். இனிமே நேரத்தை வீணாக்காமல் உங்கள் தூக்கத்தை உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ரெடி ஆயிட்டிங்களா? முதல்ல நாம் ஏன் தூக்கத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? சரியாக தூங்கலைன்னா டயர்டாக இருக்கும், அவ்வளோதானேன்னு அசால்ட்டாக நினைக்காதீங்க. ஏன்னா இது ரொம்ப சீரியஸான விஷயம். நாம் சரியாக தூங்காதப்போ நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம் வீக் ஆகும், தேவையில்லாமல் வெயிட் கெயின் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சுகர், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது நம்ம மூளையை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு வச்சுக்குவோம். நாம் தூங்கும்போது தான் அது தேவையில்லாத ஃபைல்ஸை டெலீட் பண்ணி முக்கியமான விஷயங்களை மெமரிஸாக ஸ்டோர் பண்ணுது. இதுக்கு பேர் தான் மெமரி கன்சாலிடேஷன். இந்த ப்ராசஸ் நடக்கலைன்னா நம்ம மெமரியும் கான்சன்ட்ரேஷன் பவரும் குறைய ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ், நர்வஸ்னஸ்னு பல மனநல ப்ராப்ளம்ஸுக்கும் சரியான தூக்கம் இல்லாதது தான் முக்கிய காரணமாக இருக்குது. இதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைலும் ஒரு ரீசன். நாள் முழுக்க வேலை, மொபைல், லேப்டாப்னு அதில் இருந்து வர ப்ளூ லைட் நம்ம தூக்கத்தை பாதிக்குது. இந்த ப்ளூ லைட் தூக்கத்துக்கு தேவையான மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்கிறத குறைச்சி நம்மளை முழிச்சுக்கிட்டே இருக்க வைக்கிது. ஆனால் இதை ஒரு சில ப்ராக்டிஸ் மூலமாக நம்ம மூளையை ஏமாற்றி ஈஸியாக தூக்க நிலைக்கு கொண்டு போக முடியும். வாங்க அந்த பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ட்ரிக் நம்பர் 1, மிலிட்ரி மெத்தட். உங்களுக்கு போர்க்களத்தில் பயங்கர டென்ஷனில் இருக்கிற மிலிட்ரி வீரர்கள் எப்படி வெறும் 2 நிமிஷத்தில் தூங்குறாங்கன்னு தெரியுமா? இதுக்கு பேர் தான் மிலிட்ரி ஸ்லீப் மெத்தட். இந்த மெத்தட் கிட்டத்தட்ட 96% பேருக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதை சரியாக கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல எந்த சூழலில் இருந்தாலும் உடனே தூங்கிடுவீங்க. இதை எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கலாம். மொதல் ஸ்டெப், முகத்தை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் முகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மசில்ஸையும் தளர்த்துங்க. நெத்தி, கண்கள், தாடைன்னு எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. முகத்தில் எந்த இறுக்கமும் இருக்கக்கூடாது. அடுத்த ஸ்டெப், ஷோல்டரை கீழே இறக்குங்க. உங்கள் ஷோல்டரில் இருக்கிற எல்லா பாரத்தையும் இறக்கி வச்ச மாதிரி நினச்சிக்கோங்க. உங்கள் ஷோல்டர் அப்படியே வெயிட்லெஸ்ஸாக கீழே போகிறத உணருங்க. கழுத்தையும் தளர்வாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக கைகளை ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்கள் 2 கைகளையும் தளர்வாக விடுங்க. ஒரு கை அப்புறம் இன்னொரு கைன்னு மெதுவாக எல்லா மசில்ஸையும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. விரல் நுனி வரைக்கும் அந்த தளர்வை உணருங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீத் பண்ணுறத கவனிங்க. இப்போது உங்கள் சுவாசத்தில் கவனம் வைங்க. மெதுவாக ப்ரீத் இன் பண்ணிவிட்டு ரொம்ப மெதுவாக ப்ரீத் அவுட் பண்ணுங்க. ஒவ்வொரு முறை ப்ரீத் அவுட் பண்ணும்போதும் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க. 5th ஸ்டெப், கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்கள் கால்களையும் தளர்த்துங்க. தைஸ், முட்டி, கணுக்கால்னு ஒவ்வொரு பகுதியாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்கள் கால்களில் எந்த இறுக்கமும் இல்லாமல் அது பெட்டில் மிதக்கிற மாதிரி உணருங்க. 6வது ஸ்டெப், மூளையை எம்டி பண்ணுங்க. இப்போ உங்கள் உடல் முழுக்க ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்த 10 செகண்ட்ஸுக்கு எதை பற்றியும் நினைக்காம உங்கள் மைண்ட் எம்டியாக இருக்க வைக்க முயற்சி பண்ணுங்க. ஏதாவது தாட்ஸ் வந்தால் மனசுக்குள்ளே நினைக்காதேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா அமைதியான ஒரு ஏரியில் இருக்கிற படகுல படுத்திருக்கிற மாதிரியோ இல்லை ஒரு இருட்டான இடத்துல மெதுவாக ஊஞ்சலாடுற மாதிரியோ இமேஜின் பண்ணி பாருங்கள். இதை தொடர்ந்து செஞ்சால் உங்கள் உடம்பும் மனசும் வேகமாக ஓய்வு நிலைக்கு போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுவீங்க. ட்ரிக் நம்பர் 2, ப்ரோக்ரஸிவ் மசில் ரிலாக்ஸேஷன்.
நம்ம உடம்புல இருக்கிற மசில்ஸ் எல்லாம் நைட்டில் எவ்வளவு இறுக்கமாக இருக்குன்னு நமக்கே தெரியாது. ப்ராக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு மசில்ஸையும் வேணும்னே இறுக்கமாக்கி அப்புறம் தளர்த்துறது மூலமாக உடம்ப முழுசாக ரிலாக்ஸ் ஆக்கும். இது உடம்புல இருக்கிற டென்ஷனை குறைச்சி மனசையும் அமைதிப்படுத்தும். இதை எப்படி செய்கிறதுன்னா, உங்கள் கால் விரல்களில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் கால் விரல்களை ஒரு 5 செகண்ட்ஸுக்கு நல்லா இறுக்கமாக சுருக்குங்க. அப்புறம் அந்த இறுக்கத்தை விட்டுட்டு உங்கள் விரல்கள் எப்படி லேசாக ரிலாக்ஸாக இருக்குன்னு கவனிங்க. இதை 10லேருந்து 20 செகண்ட்ஸுக்கு ஃபீல் பண்ணுங்க. அடுத்து உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு மசில்ஸையும் இதே போல் டைட் பண்ணிவிட்டு அப்புறம் லூஸ் பண்ணுற ப்ராக்டிஸை செய்யுங்க. ஒவ்வொரு தடவை மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணும்போதும் அந்த இடத்துல இருந்து டென்ஷன் வெளியே போகிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. இந்த ப்ராக்டிஸை ஃபினிஷ் பண்ணும்போது காற்றுல மிதக்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இது தூங்க போகிறதுக்கான சூப்பரான ஒரு வழி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ உடனே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க அடுத்த ட்ரிக்ஸை பார்க்கலாம். ட்ரிக் நம்பர் 3, தூக்கத்துக்கான ஒரு சரணாலயம். உங்கள் பெட்ரூம் தூங்குறதுக்கு மட்டும்தான். அது ஆஃபீஸ் ரூமாவோ தியேட்டராவோ மாற்றாதீங்க. உங்கள் மூளைக்கு பெட்ரூம்னா தூக்கம் அப்படின்னு மட்டும்தான் ஞாபகம் வரணும். அதுக்கு முதல்ல அந்த ரூமில் சரியான டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது உங்கள் ரூம் கொஞ்சம் கூலாக இருந்தால் தூக்கம் நல்லா வரும். உங்கள் ரூமை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இருட்டாக வச்சுக்கோங்க. வெளிச்சம் வராத மாதிரியான ஸ்க்ரீன்களை போடுங்க. ஒரு சின்ன LED லைட் வெளிச்சம் கூட மெலட்டோனின் உற்பத்தியை கெடுக்கும். 3வதா, நிசப்தமான சூழல். சத்தம் உங்கள் தூக்கத்தோட பெரிய எதிரி. தேவைப்பட்டால் இயர்ப்ளக்ஸ் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஒயிட் நாய்ஸ் மிஷின்களை பயன்படுத்துங்க. தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே மொபைல், டிவி, லேப்டாப் எல்லாத்துக்கும் டாட்டா சொல்லிடுங்க. அதில் இருந்து வர ப்ளூ லைட் உங்கள் தூக்கத்தை பாதிக்கும். இந்த சின்ன சேஞ்சஸை செஞ்சாலே உங்கள் பெட்ரூம் ஒரு அமைதியான தூக்க சரணாலயமாக மாறிடும். இது உங்கள் உடம்புக்கு ஓய்வெடுக்கும் நேரம் வந்துருச்சுன்னு ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னலையும் கொடுக்கும். ட்ரிக் நம்பர் 4, கவனச்சிதறல் டெக்னிக். பெட்டுக்கு போனதும் அன்னைக்கு நடந்த விஷயங்கள், நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகள்னு மைண்டுக்குள்ளே ஒரு ரயில் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இதுதான் நிறைய பேருக்கு தூக்கம் வராததுக்கு முக்கிய காரணம். இந்த எண்ண ஓட்டத்தை உடைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்குது. அதுதான் கவனச்சிதறல். ஒன்றுக்கொன்று சம்மந்தம் இல்லாத வார்த்தைகளை மனசில் நினச்சி பார்க்குறது தான் இந்த டெக்னிக். உதாரணத்துக்கு, மேகம்னு ஒரு வார்த்தையை எடுத்துக்கோங்க. இப்போ மே எழுத்தில் ஸ்டார்ட் பண்ணுற வார்த்தைகளை மனசில் லிஸ்ட்டு போடுங்க. மேற்கு, மேதை, மேம்பாலம்னு. அப்புறம் அடுத்த லெட்டர் காவுக்கு போங்க. கடிதம், கழுகு, கடல். இப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் மூளைக்கு இது ரொம்ப போர் அடிக்கிற வேலையாக இருக்கும். ஸோ அது கவலையான எண்ணங்களை விட்டுட்டு சீக்கிரமாக போர் அடித்து ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறதுக்கான சில வழிகள் தான். இது நிறைய பேருக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். ஆனால் ரொம்ப நாளாக சீரியஸான ஸ்லீப்பிங் ப்ராப்ளத்தால் கஷ்டப்படுறீங்கன்னா அது ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளத்தோட சிம்டம்ஸாக இருக்கலாம். அப்போ ஒரு டாக்டரை போய் பார்க்குறது தான் புத்திசாலித்தனம். இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் டெக்னிக்ஸ் கூட கரெக்டான மெடிக்கல் அட்வைஸும் சேரும்போது தான் தூக்க பிரச்சனைக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். ஃபைனலாக, நல்ல தூக்கம்ங்கிறது ஸ்விட்ச் போட்டதும் வர விஷயம் கிடையாது. அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க வேண்டிய ஒரு பழக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்த மிலிட்ரி மெத்தட், கவனச்சிதறல் டெக்னிக், சரியான தூக்க சூழல்னு இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்கள் தூக்கத்தோட குவாலிட்டியை நிச்சயம் மேம்படுத்தும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது ஒரு டெக்னிக்கை இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே ரிசல்ட் தெரியலனாலும் ஃபீல் பண்ணாதீங்க. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் மூளையை சீக்கிரமாக தூங்குறதுக்கு பழக்கப்படுத்திடலாம். இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறேன். நல்லா தூங்குங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.